சிட்டு வந்து பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போய் உன்னோட ஃபேவரட் புக் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா இந்த புக்ஸ் எல்லாம் வந்து என்னதான் இங்க பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா, இதெல்லாம் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இந்த புக்லாம் பாருங்க, ஸோ அதோட ஐலாம் வச்சிருக்கு, எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. பட் ஆனாலும் சிட்டு போய் ஃபர்ஸ்ட் எடுக்கிற புக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அவளுக்காக ப்ரிப்பேர் பண்ண இந்த மாதிரி ஹோம்மேட் புக்ஸ் தான் போய் அவள் எடுத்துட்டு வருவா. ஹாய், வெரி ஹாப்பி டே எல்லாருக்கும். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் பிரெயின் எஜுகேஷன் எசென்ஷியல்ஸ். ஸோ இந்த எசென்ஷியல்ஸ் அப்படிங்கும்போது எது ரைட் பிரெயின் எஜுகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், எது இருந்தால் நம்ம ரைட் பிரெயின் எஜுகேஷன் ஓகே, நான் வீட்லேயே வந்து ரைட் பிரெயின் எஜுகேஷன் ஈஸியாக பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஒரு காமனாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்னென்னா ரைட் பிரெயின் எஜுகேஷன் வந்து ரொம்ப காஸ்ட்லி, எதுக்கு தேவையில்லாமல் நான் வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து மித்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே பிரேக் பண்ற விதமா இந்த வீடியோ வந்து அமைய போகுது. ஏன்னா வந்து இந்த வீடியோல நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமா தேவை அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். ரைட் பிரெயின் எஜுகேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இருக்கிற எபிலிட்டிஸை வந்து இன்ட்யூட்டிவாகவே நம்ம வந்து ட்ரிகர் பண்ணுறது தான் வந்து ரைட் பிரெயின் எஜுகேஷன். ஸோ அந்த ரைட் பிரெயினோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம வந்து படிக்க சொல்லிக் கொடுக்கலாம், மேத்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு பார்ட் ரைட் பிரெயின் எஜுகேஷனில். படிக்கிறது எப்படி ஈஸியாக வந்து ஃபோனிக்ஸ்லாம் எல்லாமே ஈஸியாக வந்து எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்குறது. செகண்ட் மெத்தட் என்னன்னா, மேத்ஸ் வந்து இன்ட்யூட்டிவாக அப்படி சொல்லிக் கொடுக்குறது. தேர்ட் வந்து எப்படின்னா, எப்படி வந்து வேர்ல்டோட நாலேஜை வந்து சொல்லிக் கொடுக்குறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் குழந்தையோட மெமரி பவர் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, குழந்தையோட இன்ட்யூஷன் பவரை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து வளர்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த ரைட் பிரெயின் எஜுகேஷன் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே எப்படி பண்ணணும் அப்படின்ற வீடியோ அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்னோட வெபினாரில் வந்து கவர் பண்ணுவேன். இன்கேஸ் அந்த வெபினார் நீங்கள் அட்டன் பண்ணோம் அப்படின்னா, கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெபினார் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அட் த எண்ட் வந்து நான் என்னோட லிட்டில் ஜீனியஸ் ப்ரோக்ராம் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இன்கேஸ் உங்களுக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரைட் பிரெயின் எஜுகேஷன் பத்தினது. ஸோ இதை வந்து பண்றதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பா தேவை அப்படின்றத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ அப்படியே பார்க்கும்போது ஒரு மித்தா வந்து பிரேக் பண்ணிட்டே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ரைட் பிரெயின் எஜுகேஷன் அப்படின்னா ஃபிளாஷ் கார்ட்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ ஃபிளாஷ் கார்ட்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ரைட் பிரெயின் எஜுகேஷன்ல. ஸோ இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபிளாஷ் கார்டு வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் பிரெயின் எஜுகேஷன் அப்படின்னா என்னன்னா, ரைட் பிரெயின் வந்து ட்ரெயின் பண்ணுறது தான் ரைட் பிரெயின் எஜுகேஷன். ஸோ இந்த ரைட் பிரெயின் வந்து ஒரு கான்செப்டில் ஒர்க் ஆகுது. அதாவது நம்ம சீக்கிரமாக ஒரு விஷயத்தை வந்து சீக்கிரமாக வந்து ஒரு விஷயத்தை ஃப்ளாஷ் பண்ணும்பொழுது அது குழந்தைங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்டோர் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் வந்து ரைட் பிரெயின் எஜுகேஷனே வந்து இருக்குது. ஸோ அதை சீக்கிரமாக ஃப்ளாஷ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு திக்கான கார்டு, ஓகேங்களா, திக்கான கார்டை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி அதை வந்து நம்ம டக்குன்னு, ஏன்னா திக்கான கார்டுனா தானே டக்குன்னு ஃப்ளாஷ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ளாஷ் கார்டு வந்து எப்படி இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய மித்ஸ் இருக்குது. அது நம்ம இன்னொரு வீடியோவில் பிரேக் பண்ணுவோம். பட் இப்போ வந்து நான் காமனாக ஒரு பேசிக்காக சொல்லிடுறேன். ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி திக்கான கார்டில் இருக்கணும். அண்ட் நீங்கள் வந்து இந்த டைப் பேப்பர் அந்த டைப் பேப்பர் யூஸ் பண்ணணும் அப்படின்ற நீட்லாம் கிடையாது. ஸோ எந்த டைப் பேப்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் த கார்ட் ஷுட் பி ஸ்டிஃப், அதாவது திக்காக ஸ்டர்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு சீக்கிரமாக பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஃப்ளாஷ் கார்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ளாஷ் கார்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் ஃப்ளாஷ் கார்டு. ஸோ பிக்சர் ஃப்ளாஷ் கார்டுலையுமே வந்து இது ஒன் ஆஃப் த கேட்டகரி. பிக்சர் ஃப்ளாஷ் கார்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. வேறஸ் வந்து ஒரு பிக்சர்ஸ் மட்டும் தனியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி, ஓகேங்களா? ஸோ கிளியர் இந்த மாதிரி பிக்சர்ஸ் மட்டும் தனியாக இருக்கும், பின்னாடி வந்து அதோட நேம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிக்சர் ஃப்ளாஷ் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இல்லாமல் இன்னொரு டைப் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் கார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து தமிழ் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் நான் வந்து காட்டுறேன் இப்போ. ஸோ இது வந்து ரீடிங் கார்ட்ஸ். ரீடிங் கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் மட்டும் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலியமா சீக்கிரமாக வந்து குழந்தைங்க படிக்கிறது எப்படி அப்படின்றத கற்றுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ரீடிங் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கு. அது வந்து என்னன்னா மேக்ஸ். ஸோ மேக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டாட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் ரைட் பிரெயின் எஜுகேஷனில். ஸோ அந்த டாட் கார்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக லேமினேட் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சாய்ஸ். ஏன்னா இதே செட் ஆஃப் இந்த 100 கார்ட்ஸ் தான் நம்ம அகைன் அண்ட் அகைன் திருப்பி ரீயூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து ஃப்ளாஷ் இன்கேஸ் வந்து லேமினேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா வேணும், தேவையில்லை. ஓகே. ஸோ லேமினேஷன் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்றதுலாம் கிடையாது. லேமினேஷன் இஸ் கம்ப்ளீட்லி அ சாய்ஸ். ஸோ இந்த மாதிரி டாட் இருக்கும், பின்னாடி வந்துட்டு நியூமரல்ஸ் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டாட் கார்ட்ஸ்.
ஐ ஹோப் யூ கெட் த கம்ப்ளீட் பிக்சர் ஆஃப் ஃப்ளாஷ் கார்ட்ஸ். ஸோ என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்றது. இது மூணும் வந்து நம்ம படிக்கிறதுக்கு வேர்ல்டோட நாலேஜ் வந்து பிக்சர் கார்டு மூலிமா ப்ளஸ் வந்து மேக்ஸ் வந்து டாட் கார்ட்ஸ் மூலிமா நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். இது வந்து ஒரு கேட்டகரி. இது இல்லாமல் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து மண்டாலா மெமரி கார்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மெமரி கார்ட்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து மண்டாலா மெமரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு. இது எதுக்குன்னா நான் சொன்னேன் இல்லையா, ரைட் பிரெயின் எஜுகேஷன் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு மெமரி பவர் கூட இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ அது வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அப்படின்ற ஒரு எபிலிட்டி இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை சின்ன வயசுலேயே வந்து நம்ம அந்த எபிலிட்டியை வந்து ப்ரிசர்வ் பண்ணி சில ட்ரைனிங், சில ஆக்டிவிட்டிஸ், குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ் மட்டும் பண்ணோம் அப்படின்னா இந்த மெமரி பவரை வந்து நல்லா டிராஸ்டிக்காகவே இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ இந்த மண்டல மெமரி வந்து இப்படி தான் தனித்தனியாக இருக்கும். இதில் வந்து தனி இமேஜஸ் கூட இருக்கும், இந்த மாதிரி அவுட்லைன் இருக்கும், இல்லைனா வந்து தனி இமேஜஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கிறது தான் மண்டல மெமரி. இது வந்து ஜஸ்ட் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் மெமரி டெக்னிக்ஸ். ஸோ ஏன்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பிரெயின் எஜுகேஷனில் நிறைய மெமரி டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து என்னோட ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு அரௌண்ட் மோர் தென் 10 மெமரி டெக்னிக்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மெமரி டெக்னிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸாக தான் இருக்கும். 1 மினிட்க்கு கம்மியாக பண்ணுறது, 2 மினிட்ஸ்க்கு கம்மியாக பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன குறைச்சலான டைமில் நம்ம பண்ணும்பொழுது குழந்தைங்களோட மெமரி பவர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து மெமரி கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெமரி கார்ட்ஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸோட ஒரு டைப் தான் வந்து மெமரி கார்ட்ஸ். ஓகே, ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸில் வந்து இது வரைக்கும் நம்ம என்னென்ன டைப் பார்த்துருக்கோம். மெமரி கார்ட்ஸ் ஒரு டைப்பு. மெமரி கார்ட்ஸில் நிறைய இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பெக் மெமரி இருக்குது, லிங்கிங் மெமரி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்குது, அதுக்கப்புறம் மண்டாலா மெமரி இருக்குது, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் மெமரி, குவான்டிட்டி மெமரி, இந்த மாதிரி நிறைய மெமரி டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் வந்து லிட்டில் ஜீனியஸ் ப்ரோக்ராமில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மண்டாலா மெமரின்றது ஒன் ஆஃப் த மெமரி கார்ட். ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸில் மெமரி கார்ட்ஸ் இருக்குது. ரீடிங் கார்ட்ஸ்னா காமிச்சேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து வேர்ட்ஸ் மட்டும் இருக்கிறது ரீடிங் கார்ட்ஸ். இது வந்து நம்ம இந்த லாங்குவேஜில் தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம எந்த லாங்குவேஜ் வந்து குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜில் ரீடிங் கார்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிக்சர் கார்ட்ஸ் காமிச்சேன் இல்லையா, அதுக்கப்புறம் அது வந்து டாட் கார்ட்ஸ். ஸோ டாட் கார்ட்ஸ் வந்து மேத் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ தான் வந்து கான்செப்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் கார்ட்ஸில் 2-3 வெரைட்டி இருக்குது. நான் அதெல்லாம் வந்து ப்ரோக்ராமில் டீட்டெயில்டாக போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெமரி கார்ட்ஸ். ஸோ இவ்வளோ மெமரி கார்ட்ஸ் வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபோட்டோகிராஃபிக் மெமரியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு குழந்தைங்க கூட நிறைய டெக்னிக்ஸ் வந்து ப்ளே பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் the techniques that we play, that is called photographic memory in right brain education. ஸோ இது வந்து ஒரு டைப், அவ்வளோதான். ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் பிரெயின் எஜுகேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ நானும் வந்து அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுக்குறேன். ஸோ வாட்ஸ்அப் நீங்கள் பிங் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸோட ப்ரைஸ் நான் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து நான் எதனால் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன்னா, நிறைய பேர் வந்து எங்கே ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வாங்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, என்கொயர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸ்லாம் மார்க்கெட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஹை குவாலிட்டி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே காஸ்ட் கட்டிங் பண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ் என்னென்னா நான் வந்து கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் பிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் லிஸ்ட் வந்து அலாங் வித் ஃப்ளாஷ் கார்ட் கேட்டகரிஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஐம் damn sure that the price is going to be very low. ஓகேங்களா? ஸோ when you compare with the market price, it's going to be very affordable. ஸோ அது ஒன் திங். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் புக்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த ஹோம்மேட் புக்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து புக்ஸ் டைப்பில் இருக்கும். பட் நம்மளா இது வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் புக்ஸில் வந்து இன்னொரு கேட்டகரி, அதாவது அது வந்து நான் 300 JSMல பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இது வந்து இட்ஸ் வெரி ஸ்டர்டி. நான் அப்படியே வந்து ஃப்ளாஷ் காமிக்கலாம் குழந்தைங்களுக்கு. பட் என்கிட்ட வந்து வீட்டில் வந்து பிரிண்டர் இருக்குது. இந்த ஹோம்மேட் புக்ஸ்க்கு மட்டும் நான் யூஸ்வலாக என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒரு பிரிண்டர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பிரிண்டர் ஷாப்பில் கூட நீங்கள் போய் பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆகும். பட் நீங்கள் இப்போ பிரிண்டர் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு ஃபியூச்சரில் வேணாம் அப்படின்னா நீங்கள் ரீசேல் கூட பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் நாட் கோயிங் டு பி a ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிரிண்டர் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஹோம்மேட் புக்ஸ்லாம் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் பிரிண்டர் வந்து இந்தியாவில் கிடையாது. பட் அப்ராடில் இருக்கா அப்படின்ற ஐடியா எனக்கு வந்து அதை பற்றி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நான் நிறைய பிரிண்டர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். 300 JSMல வந்து கண்டிப்பாக பிரிண்டே பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வை நான் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் ஓகே கம்மியான ப்ரைஸில் அஃபோர்டபுளான ரேஞ்சில் நம்ம வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் கொடுக்கணுன்றதுனால தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன்.
ஸோ இது வந்து ஒன் திங். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹோம்மேட் புக்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஈஸியாக வந்து நீங்கள் A4 பேப்பரில் வந்து பிரிண்ட் பண்ணி இந்த மாதிரி 5 லீவ்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 5 லீவ்ஸ் வந்து ஒரு இதோட ப்ரைஸ் வந்து 3 ரூபீஸ்லேருந்து 5 ரூபீஸ் வரைக்கும். பட் இது ரீயூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஹோம்மேட் புக்ஸ் வேணாலும் இதை வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்ஸ் குழந்தைங்க பார்த்து முடிச்சிட்டாங்கன்னா இந்த A4 ஷீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வேறு A4 ஷீட்டை நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸே நான் வந்து லிட்டில் ஜீனியஸ் ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கேன். அது லிட்டில் ஜீனியஸ் ப்ரோக்ராம் வந்து டேரெக்டாக நான் யாருக்குமே வந்து அதாவது சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியணும். ஸோ டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு அதை பற்றி நாலேஜ் கண்டிப்பாக இருந்ததுக்கப்புறம் தான் அந்த ப்ரோக்ராம் நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும். டேரெக்டாக நான் வந்து லிட்டில் ஜீனியஸ் ப்ரோக்ராம் பற்றி நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் பேசிக்கே தெரியாமல் நீங்கள் வந்து டேரெக்டாக அதை போய் நீங்கள் வந்து செய்ய முடியாது. அதனால தான் ஃப்ரீ வெபினாரில் வந்து பார்த்தீங்கன்னா வெபினாரில் வந்து ஃப்ரீயாகவே நான் வந்து பேசிக்காக எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்கிறேன். உங்களுக்கு இன்கேஸ் ஓகே இது என்னால் பண்ண முடியும், இந்த எஃபர்ட் வந்து என் குழந்தைக்காக ஃப்யூச்சரில் வந்து அவங்க குழந்தை நல்லா இருப்பாங்க, அதாவது ஃப்யூச்சரில் வந்து நிறைய இந்த மாதிரி எபிலிட்டிஸ்லாம் என் குழந்தைக்கு இருக்கணும், இதுக்காக நான் எஃபர்ட்ஸ் போடுவேன் அப்படின்ற பேரண்ட்ஸை மட்டும்தான் நான் வந்து ஓகே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் லிட்டில் ஜீனியஸ் ப்ரோக்ராமில் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் வந்து this is not going to be one day job. ஒன் டேயில் வந்து இது பண்ண முடியாது. இது வந்து கொஞ்சம் நாள் வந்து நம்ம கண்டினியூஸ் எஃபர்ட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். இப்போ குழந்தைய ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், ஒரு நாள் ஸ்கூலுக்கு அனுப்பின உடனே மறுநாள் எல்லாமே கற்றுட்டு வந்துடணும்னா இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். எனிவேர் யூ கோ, நீங்கள் எங்கே இந்த வேர்ல்டில் எங்கே போனாலும் இது பாசிபிளே கிடையாது. அந்த மாதிரி தான் இந்த ரைட் பிரெயின் எஜுகேஷனும் நான் வந்து கண்டினியூஸாக எஃபர்ட்ஸ் போடும்பொழுது ஸ்கூலில் போய் எனக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸை விட இதுலேருந்து எனக்கு வந்து கம்மி பீரியடில் ஷார்ட் டியூரேஷன்லேயே நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து என்னால் இந்த மாதிரி வீடியோ 10 மினிட்ஸ்லையோ இல்லை வந்து ஒரு 1.5 ஹவர்ஸ்லேயோ சொல்ல முடியாது. அதனால தான் உங்களுக்காகவே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களோட கன்வீனியன்ஸ் டைமில் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்து எப்போ வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஈஸியாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு நிறைய ஸ்லீப்லெஸ் டேஸ் அண்ட் நைட்ஸ் வந்து என்னோட சிட்டுவையும் பார்த்துட்டு அவளுக்கும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து வெபினார் அட்டன் பண்ணுங்கள். வெபினார் அட்டன் பண்ணி இன்ட்ரெஸ்ட்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி வித்தின் ஃபியூ வீக்ஸ்லேயே நீங்கள் வந்து நிறைய மிராக்கிள்ஸ் வந்து என்கவுண்டர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? So if you do it consistently, so that is one disclaimer. So this is homemade books, flashcards. Okay, இதுதான் வந்து பேசிக். இது இல்லாமல் நம்ம வந்து இன்ட்யூஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம வந்து ப்ளே பண்ணுவோம். அதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பாக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஏன்னா இந்த மாதிரி இன்ட்யூஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த மாதிரி பாக்ஸ்லாம் இந்த மாதிரி பாக்ஸ்ன்னு கிடையாது. எந்த மாதிரி பாக்ஸ் வேணும், சின்னதாக ஒரு நகடப்பா, ஏதாவது ஒரு குட்டி பாக்ஸ், பர்ஸு, இந்த மாதிரி எது இருந்தாலும் ஓகே. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் இன்ட்யூஷன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பே பண்ணி வெளியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுன்ற அவசியம்லாம் கிடையாது. வீட்லேயே நம்மளுக்கு வந்து நிறைய குட்டி குட்டி பாக்ஸ்லாம் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். இந்த மாதிரி இன்ட்யூஷன் ஆக்டிவிட்டீஸ்க்கு நான் சொல்லிட்டேன்னா மெமரி பவருக்கு ஃப்ளாஷ் கார்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரி கார்ட்ஸ் காமிச்சிருந்தேன் இல்லையா கொஞ்சம் செட்டாக, அதை வச்சு நம்ம நிறைய மெமரி டெக்னிக்ஸ் வந்து குழந்தைங்க கூட ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அது வந்து ஒன் திங். தென் ஹோம்மேட் புக்ஸ் நான் காமிச்சிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் 300 GSM கார்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி வந்து நீங்கள் வீட்டிலேயே ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது வந்து ரீடிங் கார்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து அப்ளிகபிள். பிக்சர் கார்ட்ஸ் அண்ட் டாட் கார்ட்ஸ்லாம் வந்து யூ நீட் டு பர்ச்சேஸ் இட். ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய ப்ரெப்பிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம். அதாவது ப்ரெப்பிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா குழந்தைங்களுக்கு டேரெக்டாக எடுத்த உடனே ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காமிக்காம சில ப்ரெப்பிங் ஆக்டிவிட்டீஸ், ப்ரிப்பரேட்டரி குழந்தைங்களுக்கு டேரெக்டாக வந்து நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காமிக்காமல் ஃபஸ்ட்டு வந்து சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவோம். அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காமிப்போம். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸில் வந்து ஒன் ஆஃப் த ஆக்டிவிட்டி நான் வந்து சொல்கிறேன், ஜஸ்ட் ப்ளோயிங். ஸோ இந்த மாதிரி ப்ளோ பண்ணும்பொழுது குழந்தைங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தே வில் கெட் என்டர் இன் டு ரைட் பிரெயின் ஸ்டேட். அதனால இந்த மாதிரி ப்ளோவிங்க்கு ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஓல்டு ஃபேன். ஓகேங்களா? சும்மா ஹேண்ட் ஃபேன் மாதிரி. ஸோ இதை வந்து நான் வந்து சிட்டுவை ப்ளோ பண்ண சொல்லுவேன். இது ரொட்டேட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ப்ளோ பண்ண சொல்லுவேன். இந்த மாதிரி இதுதான் வச்சுருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பபிள்ஸ் வச்சுருக்கலாம், இல்லை வந்து ஒரு பாம் பால்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து டேபிள் மேலே போட்டு ஊத சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா டெக்னிக்ஸ் நம்ம வந்து பண்ணுவோம். லிட்டில் ஜீனியஸ் ப்ரோக்ராமில் இதுவுமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பண்ணுறது மூலியமாக குழந்தைங்க வந்து ரைட் பிரெயின் ஸ்டேட்டுக்கு என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காமிப்போம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அண்ட் இவ்வளோ தான் இருக்கும்.
வைப்ரண்ட் எசென்ஷியல்ஸ்னால் இவ்வளோ தான். இதுக்கு வந்து நீங்கள் ஃபேன் வாங்கணும் இல்லை பாக்ஸ் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் வீட்டில் இருக்கிறதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ப்ரைமரியான டூல். அதான் நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ண போகிறோம். சிட்டு வந்து பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போய் உன்னோட ஃபேவரட் புக் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் இந்த புக்ஸ் எல்லாம் வந்து என்ன தான் இங்கே பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த புக்லாம் பாருங்கள், ஸோ அதோட ஐலாம் வச்சுருக்கு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் ஆனாலும் சிட்டு போய் ஃபஸ்ட்டு எடுக்கிற புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவளுக்காக ப்ரிப்பேர் பண்ண இந்த மாதிரி ஹோம்மேட் புக்ஸை தான் போய் அவள் எடுத்துகிட்டு வருவா. எனக்கு அதை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நம்ம இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு நம்ம வந்து அவளுக்காக ஒன்று பண்ணும்பொழுது அதை அவள் அக்னாலேஜ் பண்ணுற விதமாக அவளோட ரிசல்ட்ஸ், அவளோட க்ரோத் அண்ட் ரிசல்ட்ஸ் இருக்கும்பொழுது சந்தோஷமாக இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து எசென்ஷியல்ஸ். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப வந்து பெரிய பெரிய விஷயங்கள் நான் வந்து லேக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணணும், தௌசண்ட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணணும், அதாவது வந்து நான் 15,000 50,000 அப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். வி வில் கீப் இட் மினிமல். வி கேன் கீப் இட் மினிமல் இன்ஃபேக்ட். ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து நம்ம எவ்வளோ மினிமலாக எவ்வளோ அஃபோர்டபுளாக பண்ண முடியுமோ அவ்வளோ அஃபோர்டபுளாகவே நம்ம குழந்தைங்களுக்கு ரைட் பிரெயின் எஜுகேஷன் பண்ண முடியும். ஸோ இது எல்லா டெக்னிக்ஸ் நீங்கள் எப்படி வந்து ஃப்ளாஷ் கார்டு ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம், இது எல்லா டெக்னிக்ஸுமே ஈஸியாக வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விதமாக நான் வந்து லிட்டில் ஜீனியஸ் ப்ரோக்ராம் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரீ வெபினார் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்கள் அதில் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ரைட் பிரெயின் எஜுகேஷன் எசென்ஷியல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ரைட் பிரெயின் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ண முடியாமல், ஓகே எனக்கு என்ன தேவை அப்படின்றதே தெரியல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது குழந்தைங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்குமே இந்த பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும். அண்ட் நம்ம சேனலில் இனிமேல் வரப்போகிற வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.